ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, குரு பெயர்ச்சி. நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பெயர்ச்சி எதுனா குரு பெயர்ச்சி தான். பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும், பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும், ஒரு பணக்காரனா இருந்தாலும், அவன்கிட்ட எல்லா பணங்காசும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது 200 வருஷத்துக்கு தேவையான பணங்காசு ஒருத்தர்கிட்ட இருக்கு. அவனுக்கும் பயம் இருக்கும், அவனுக்கும் கஷ்டம் இருக்கும். அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படிங்கிற கஷ்டமா இருக்கலாம், அல்ல எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், அல்லது வேற ஏதேனும் ஒரு பயம் இருக்கலாம். அதே போல ஒரு பரம ஏழைக்கும் ஃபியூச்சரை பத்தின ஒரு பயம் இருக்கும். அப்போ இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா தசாபுத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தசை ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல தசையா இருக்கும், யோக தசையா இருக்கும். அந்த யோக தசையில நல்லா ஒரு 8 வருஷம் சூப்பரா போயிருக்கும். திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும். அவன் இதுக்கு வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சிருக்கும் அந்த தசை, அந்த புத்தி. அப்ப அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, சுபர்ன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசாபுத்திகள் நடந்தாலும், எந்த தசை நடந்தாலும், அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும், குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால், உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும், சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும். அதுதான் விஷயம். அப்ப அவர் எங்க இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார். எனக்கு 8ல குரு மறைஞ்சிட்டார், நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்ப அவர் எங்க பாரு, உங்க 12 பார்ப்பார், உங்க விரயத்தை குறைப்பார், உங்க 2 பார்ப்பார், தனவரவை கூட்டுவார். அப்ப இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர். ஒரு ராசியில ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம், அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து 1, 5, 7, 9 அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார். 5, 7, 9 3 பாவங்களை பார்ப்பார். அப்ப குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும். ஒருத்தருக்கு ஆயுளே ஒரு பங்கமா இருக்கு. மார்கண்டேயனுக்கு ஆயுள் பாவம் வளர்ந்ததுன்னு சொன்னாங்கல்ல, குரு பார்வை கிடைச்சதால அவனுக்கு ஆயுள் பாவம் கூடுச்சு. அப்ப அவன் எவ்வளோ பெரிய தோஷங்கள்ல இருந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள்ல இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும், இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரையானால் நிச்சயமா உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். பை செகண்ட்ல காணாம போயிடும். அப்படியே 10 நாள் தூங்கல சாமி, நான் தூங்கி 3 மாசம் ஆகுது, நான் தூங்கி 6 மாசம் ஆகுது, ஒரே மன உளைச்சலா இருக்கு, ஒரே டிப்ரெஷனா இருக்கு, ஒரே கவலையா இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கு, இது நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், எனக்கு மட்டும் என்ன சாமி இப்படி பிரச்சனை. அப்ப அந்த குரு பார்ப்பாரையானால் ஒரே ஒரு நொடியில, பை செகண்ட்ல, இமை பொழுதுல உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும். அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி, இன்னும் கூட குருவை பத்தி நல்லா வசதியா சொல்லலாம், கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. அப்போ இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார், எங்க இருந்து எங்க போறார் அப்படிங்கிறத பார்ப்போம். குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாசம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் 1/5/2024, குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலம் 1/5/2024 புதன்கிழமை, உதயாதி நாழிகை 28:22 நாழிகைக்கு, மணிக்கணக்கில் மாலை மணி 5:19 மாலை மணி 5:19 திருவோண நட்சத்திரத்தில், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசியில் இருந்து
கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசிக்கு அந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அப்ப பாருங்க, மே 1ஆம் தேதி குரு பயிற்சி, புதன்கிழமை வருது, அன்னைக்கு நட்சத்திரம் திருவோணம். அன்றைய தினம் மே 1ஆம் தேதி சாயந்தரம் 5:19 மணிக்கு, 5:20க்குன்னு வச்சுக்கோமே, 5:19க்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இப்ப இந்த குரு பயிற்சியால என்னெல்லாம் நன்மை நடக்க போகுது? 12 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷப ராசிக்கு வருகிறார். சந்திரன் உச்சமானா குருக்கு என்ன சாமி சம்மந்தம் இருக்கு? ஏன் சம்மந்தம் இல்லாம அதை சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு. குரு பகவான் உச்சம் அடையும் இடம் சந்திரனுடைய வீடு, கடக லக்னம். உண்மையா இல்லையா? சந்திரன் வீட்டுல குரு பகவான் உச்சம் அடைகிறார். அந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்க உச்சம் அடைகிறார்னா சுக்கிரனுடைய வீட்டுல ரிஷபத்துல உச்சம் அடைகிறார். அதோடு மட்டுமல்ல, சுக்கிரன் வீட்டுல வரக்கூடிய அந்த குரு சுக்கிரன் சேர்ந்த என்னங்க ஒரு மகாலட்சுமி யோகம், அஷ்டலட்சுமி யோகம் அப்படி சொல்லலாம். அஷ்டலட்சுமி, ஏன்னா குரு தங்கம், கோல்டு, அதுக்கும் மேல என்னென்ன உண்டு, பிளாட்டினம் இருக்கு, வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, கோமேதகம் இருக்கு, எல்லாம் குரு. சுக்கிரன் பணங்காசு எல்லாம் சுக்கிரன் தான். அப்போ இந்த இருவரும் வைரம், வைடூரியம், கோமேதகம், நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள், பணம், காசு எல்லாம் ஒண்ணு சேரும்போதுதாங்க அஷ்ட ஐஸ்வர்யம். அப்ப அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலட்சுமி யோகம், அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி உலகத்துக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது, குறிப்பா நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும். நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது. அரசியல் சிறப்பாக இருக்கும், அரசியல் மாற்றங்கள் ஏற்படும். பொதுவா இந்தியாவுடைய பொருளாதாரம் மேற்படும். ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம். வாருங்கள். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை இது நாள் வரையில ஜென்ம குருவாக இருந்தால் அந்த ஜென்ம குரு இப்போ தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவத்துக்கு போக போறார். அப்போ மேஷராசி என்பர்களே, என்னதான் குரு உங்களுடைய ராசியில் இருந்தாலுமே கூட கடைசி இந்த ஒரு வருஷம், போன வருஷத்தை பொறுத்தவரையில மேஷ ராசி அன்பர்களுக்கு மிதமான பலன்கள் தான் இருந்திருக்கும். ஒரு சில மேஷ ராசி அன்பர்களுக்கு, நான் நிறைய முறை சொல்வது உண்டு, இன்னும் சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களுக்கு, அரசியல் அமைச்சர் பெருமக்களுக்கு கூட நான் 2-3 பதிவு தனியாகவே போட்டிருந்தேன். நீங்களாம் பார்த்திருப்பீங்க. குரு இருக்காருன்னு அலட்சியமா இருக்காதீங்க. ராசியில குரு இருக்காருன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்க அலட்சியமா இருக்காதீங்க சார், உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அப்ப அந்த குரு தான் உங்களுக்கு வழிகாட்டுறாருன்னு நினைச்சுக்கோங்க. அது கொஞ்சம் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க சார். நிச்சயமா நீங்க துன்பங்கள்ல இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னேன். அவங்க சைட்ல இருந்து ஒரு 2-3 என்கொயரி வந்ததே தவிர முறையான தொடர்புகள் வரல. அப்போ மேஷராசியை பொறுத்த வரையிலே அவங்க ஒரு நல்ல குரு அட்வைஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைச்சிருப்பார். ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக அதை நீங்க அலட்சியப்படுத்திருப்பீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம், இல்ல அதை ஒரு பெருசா எடுத்துக்காம இருக்கலாம். அதான் அலட்சியம், அதுதான் கர்மா. அந்த அலட்சியம் தான் கர்மா. அப்ப நீங்க அந்த குருவை பற்றி கொள்ள வேண்டும். அந்த குரு சொன்ன வார்த்தையை, அட்லீஸ்ட் அந்த சொன்ன வார்த்தையை காதல் வாங்கி 10-11 அதை செஞ்சுட்டு போயிருந்தா கூட நம்ம அதை வெளியில் வந்திருக்கலாம். அதே போல மேஷராசி என்பவர்களே, கடந்த ஒரு வருஷம் படாத பாடு, எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% மேஷராசி என்பவர்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க. அப்போ அந்த துன்பங்களில் இருந்து விடுதலை, எல்லா விதமான கஷ்டங்கள்ல இருந்தும் நம்முடைய மேஷராசி என்பவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். குறிப்பா பணங்காசு சம்பந்தப்பட்டது, பகை சம்பந்தப்பட்டது. மேஷராசி என்பவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? மெயினா அலைச்சல் அதிகமா இருந்திருக்கும், எக்கச்சக்கமான அலைச்சல்.
ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு மறைந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு பயம், ஒரு மறைஞ்சு இருக்கணும், எங்க இருக்கணும்னு தெரியாம இருக்கணும், வெளியில தெரியாம இருக்கணும், இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். அப்படிலாம் ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருந்திருக்கும். அதே போல இன்னும் சில மேஷராசி அன்பர்களுக்கு, ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு நோய் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், உடல்நிலை ஆரோக்கியம், தேவையில்லாத ஆபரேஷன்ஸ், சம்பந்தமே இல்லாத ஒரு ஆபரேஷன்ஸ், இதெல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும் காலத்தால. அதே போல மன கவலைகள் அதிகமாக இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனாக்கா பொருள் வரவு, தன வரவுல வந்த பணங்காசுகளை கூட இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கும். நம்மகிட்ட உங்கள்கிட்ட என்ன பண்ணீங்க, பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களோ அந்த பணங்காசுகளை கூட மிஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அங்க ஏற்பட்டு இருக்கும். விரோதம் அதிகரிச்சிருக்கும். மெயினா அதுதான், விரோதம் அதிகரிச்சிருக்கும். சம்பந்தம் இல்லாத விரோதங்கள், நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறிவிடுவது. 10 வருஷமா நானும் அவனும் ஒரே நல்ல ஃப்ரெண்டு சார், திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். ஆனா இப்ப பாருங்க, அத விரோதம் ஏற்பட்டு போச்சு. அப்ப விரோதங்கள் அதிகரிச்சிருக்கும். அதே போல தேவையில்லாத பயம், தேவையில்லாத அச்சம், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், எதுவுமே எதுக்கு சண்டை போடணும்னா சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனா சண்டை போடுவோம். தேவையில்லாத பயம், மனக்குழப்பங்கள், அதே போல கவலை, இன்னும் சொல்ல போனாக்கா அபரிமிதமான ஒரு அச்சம், காரிய சித்தி, இதெல்லாம் மேஷராசி என்பவர்களுக்கு கடந்த காலங்கள்ல இருந்திருக்கும். இப்பவும் சொல்றேன் மேஷராசி என்பர்களே, நிச்சயமா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது உங்களுக்கு கிட்டத்தட்ட 90% நன்மையை செய்கிறது. மேஷராசிக்கு 90% நன்மையை செய்கிறார் இந்த குரு. காரணம் என்னன்னா, மேஷராசிக்கு தனஸ்தானத்துக்கு போகிறார், பணவரவு தனவரவு அதிகமாக இருக்கும். மேபி உங்கள்ட்ட புடிங்கன்னு போன காசு, உங்கள்ட்ட எடுத்துன்னு போன காசு, நீங்க இழந்த பணங்காசுகளை கூட மீண்டும் ஒரு 50% அதில் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேஷ ராசி நண்பர்கள், இழந்த பணங்காசுகள் ஒரு 50% தான் நீங்க திரும்பியும் கலெக்ட் பண்ண முடியும். அப்ப தனஸ்தானத்துல இருக்கிறார். அதே போல குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்துல எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தா, பிள்ளைகளால, பெற்றோர்களால, உடன் பிறந்தவர்களால, சித்தப்பா பெரியப்பா, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கிங்க, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள், மனைவியால வரக்கூடிய பிரச்சனைகள், மெயினா பசங்களால வரக்கூடிய பிரச்சனைகள், ஆண் பசங்க, பொம்பளை பசங்க, கணவன் மனைவி பிரச்சனைகள், குடும்பம் சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் விலகும். பிள்ளைகள் சந்தோஷமா, இனிமே சந்தோஷமா நடந்துப்பாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு சாபம் அல்லது ஒரு கர்ம வினை. லாஸ்டா நடந்தது எல்லாமே கர்ம தோஷம் நினைச்சுக்கோ. அந்த கர்ம தோஷம் விலகியது. அந்த உங்களுடைய கர்மால குரு இருந்து அந்த கர்மாவை குறைச்சிட்டு போயிருக்காருன்னு அர்த்தம், நன்மையை செய்திருக்கிறார்னு அர்த்தம். அப்போ வராத பணங்காசுகள் சேரும். குடும்பம் சிறப்பானதாக இருக்கும். தனவரவு பணவரவு இருக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யறவங்களுக்கு நல்ல உயர்வுகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதே போல விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கிளியர் ஆகும். வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையும் விலகும். தொழில்துறையை பொறுத்தவரையில, பிசினஸ் பொறுத்தவரையில பிசினஸ் அபரிமிதமானதாக இருக்கும். பிசினஸ் சூப்பரா இருக்கும். மேஷ ராசி என்பவர்களே, உங்களுக்கு எல்லாம் பிசினஸ் அற்புதமா இருக்க போது. தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். தொழில் உங்களை காப்பாற்றும். இத்தனை நாள் நீங்க தொழிலை காப்பாத்திருப்பீங்க. இத்தனை நாள் தொழிலை நீங்க காப்பாத்திருப்பீங்க. இனிமே தொழில் உங்களை காப்பாற்றும். அது அற்புதமான தருணம். அதே போல 6ஆம் இடத்தை
உங்க மேஷ ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்ப நான் ஆரம்பத்துல சொன்னேன், உங்களுடைய பகைவர்கள் இவெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா அந்த பகை குறைவதற்கு தேவையான வழிபாட்டை இப்பவாவது கொஞ்சம் அலட்சியம் இல்லாம அதை காதுல வாங்கி அந்த பகைமை குறைவதற்கு தேவையான வழிபாடுகளை செய்ய வேண்டும். அதுக்கு என்ன பரிகாரமோ, அதுக்கு என்ன பிராயச்சித்தமோ கண்டிப்பா செய்யணும். அப்போ நோய், எதிரி, கடன் இந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இந்த 3மே காணாமல் போகும். நோய் காணாமல் போகும், நோய் சம்பந்தப்பட்ட வலி, பெயின் அல்லது ஒரு பயம் அது இருக்குமே ஆனால் மேஷராசி என்பவர்களே உடல்நிலை ஆரோக்கியத்துல அதிக மேம்பாடு ஏற்படும், நல்ல டெவலப்மெண்ட் ஏற்படும், ஆரோக்கியம் கூடும். அதே போல எதிரிகள் காணாம போவாங்க, கடன் பிரச்சனைகள் குறையும். அதுக்கு அடுத்தபடியா மேஷராசிக்கு 8ஆம் பாவமாக இருக்கக்கூடிய ஆயுள் பாவத்தை, கண்ட பாவத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்ப மேஷராசிக்கு 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஒரு சிலது இருக்குங்க. பைசா கொடுத்துட்டு வந்து சாமி நம்ம திருப்பி பணம் இல்லைன்றான், வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள். பொண்ணை எங்க விட்டு வந்தாங்க, இடத்த வாங்கி போட்டு வந்தேன், வெளியில சொல்ல முடியாத மறைமுகமான பிரச்சனைகள். ஒரு புதையல் பிரச்சனையா இருக்கலாம், செலவு பிரச்சனையா இருக்கலாம், பதவி ஏமாந்ததா இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி மறைமுக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுக பிரச்சனைகளும் விலகும். மேஷராசி அன்பர்களே, இறுதியா மேஷராசி என்பதே உங்களுக்கு அடுத்ததா எந்த பாவத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா உங்க ராசிக்கு 10ஆம் பாவமாகிய கர்மஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப தொழில் எப்படி இருக்குங்க? தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிறைய மேஷ ராசி அன்பர்கள் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய மேஷ ராசி அன்பர்கள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் தொடங்குவீர்கள். ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், வேலை சரிபட்டு வரல, சரிதான் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேஷ ராசி என்பர்களே புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உள்நாடா இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், சின்ன பசங்களாக இருக்கலாம், அவன் யோதிக பருவமா ஏஜ்டு பர்சனா இருக்கலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள், பிசினஸ் நல்ல முறையில் இருக்கும். அப்ப இந்த குரு பகவான் தனம், வாக்கு, குடும்பம், அதே சமயத்துல நோய், எதிரி, கடன் மற்றும் ஆயுள் பாவம், மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், இது எல்லாத்தையும் விலக்கி கொடுக்க போறாரு. மறைமுகமான பிரச்சனை என்னங்க? எதிரிகளாக வரக்கூடிய செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்தி ஏதாவது செஞ்சுட்டாங்க சாமி, நல்லா போயிட்டு இருந்தது கடை, குடும்பம் சூப்பரா இருந்தது, எனக்கு ஃபேக்டரி நல்லா போயிட்டு இருந்தது, இதெல்லாம் செய்வினை கோளாறுகள், திடீர்னு இப்படி ஆயிடுச்சு சாமி. அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் இந்த குரு கிளியர் பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சி அவர் மூலமா நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இருக்க போகுது. அதே போல குடும்பத்துல நல்ல மங்கள நிகழ்ச்சிகள், மங்கள விசேஷங்கள் நடைபெறும். 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், மங்கள விசேஷங்கள் அதிகமானதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் மேஷராசி என்பவர்களே 2ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல தனயோகத்தை கொடுத்து ஒரு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போகிறார் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமா நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பதில் சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி.